பனானா கேக் செய்யலாமா? கனிந்த வாழைப்பழம் 1 கப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுங்க. இதில் 1 கப்பு சர்க்கரை, ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கிடுங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வாழைப்பழம், சர்க்கரை, எண்ணெய்லாம் அரைச்சாச்சு. இந்த பவுலில் ஊற்றிக்கிடுங்க. இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கிடுங்க. 1 கப்பு சர்க்கரை, நம்ம 1.5 கப்பு மைதா போடணும். 1 கப்பு இன்னொரு 1/2 கப்பு, 1.5 கப்பு மைதா சேர்த்தாச்சு. ஒரு 4 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கிடுங்க. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனு, பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன். நல்லா சளிச்சுக்கிடுங்க. இந்த மாவை நல்லா கலந்துக்கிடுங்க. ஒரே டைரக்ஷனில் கலக்கணும். நல்லா கலந்தாச்சு. இந்த கேக் பாத்திரத்தில் எண்ணெய் பூசி மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் அப்படியே ஊற்றிக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பனாக வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். பாத்திரத்தை டஸ்ட் பண்ணிக்கிடுங்க. குக்கரை 10 நிமிஷம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டாண்டு போட்டு 10 நிமிஷம் சூடு பண்ணி வச்சுருக்கேன் குக்கரை. இந்த கேக் பாத்திரத்தை அப்படியே இறக்கிடலாம். இறக்கிட்டு அப்படியே ஒரு 30 நிமிஷம் மூடி வச்சிடலாம். விசில் போடாண்டா. அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சு ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டும். கேக்கு 45 நிமிஷம் வச்சோம். பாருங்கள், அந்த ஒரு குச்சை வச்சு குத்தி பாருங்கள், இது ஒன்றுமே ஒட்டலை. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு கேக் எடுத்துடலாம். கேக் ஆறிடுச்சு. எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கா? இனி நம்ம டெக்கரேஷன் பண்ணி கேக் வெட்டலாம். கேக் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கிற பழம் வச்சு நம்ம எசன்ஸ் சேர்க்காம, எசன்ஸ் பதிலாக ஏலக்காய் வச்சு சூப்பராக. ஜனாவுக்கு பர்த்டே, அதனால் நாங்கள் வீட்டில் சிம்பிளாக செஞ்சாச்சு. நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு உங்கள் குழந்தைகளுக்கு பிறந்த நாளைக்கு ஈஸியாக கேக் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.